யாராவது உங்ககிட்ட வந்து, இன்னும் கொஞ்சம் உழைச்சா முன்னேறிடலாம்னு சொல்லும்போது, உங்களுக்கு அழுக வருதா? இல்ல கோபம் வருதா? ஏன்னா, உங்களுக்கு தெரியும், நீங்க ஏற்கனவே உங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் குடுத்துட்டீங்க. உடம்பு வலிக்க வலிக்க வேலை செஞ்சாச்சு. தூக்கத்த தொலைச்சாச்சு. குடும்பத்தோட செலவழிக்க வேண்டிய நேரத்த பணத்துக்காக அடமானம் வச்சாச்சு. ஆனா, இன்னைக்கும் அதே இடத்துல தான் நிக்கிறோம். என்னைக்கு தான் இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு நம்பிக்கை கலந்த ஏக்கம் ஒவ்வொரு நாளும் ஏங்குறீங்க, இல்லையா? நண்பர்களே, இன்னைக்கு நாம செய்யற தப்பு உழைப்பு இல்ல. அந்த உழைப்ப நாம பயன்படுத்துற விதம் தான் தப்பு. 2026ல உலகம் ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. ஆனா நாம இன்னும் பழைய மாட்டு வண்டியில பணத்தை துரத்திட்டு இருக்கோம். கடினமா உழைக்கிற எல்லாரும் பணக்காரங்க ஆகிறது இல்ல. ஆனா சரியா யோசிக்கிற எல்லாரும் ஜெயிக்கிறாங்க. வணக்கம். இது லைஃப்ஸ் லேர்ன் தமிழ். வாழ்க்கையோட உண்மையான பாடங்களை கத்துக்கிற ஒரு இடம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறது வெறும் வீடியோ இல்ல. இது உங்களுக்கான விடுதலை பத்திரம். 2300 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சாதாரண மனிதன் இந்த நாட்டுக்கே சக்கரவர்த்தி ஆனார். அறிவுதான் ஆயுதம்னு நிரூபிச்சவர் சாணக்கியர். அவர் அன்னைக்கே சொன்ன அந்த ராஜதந்திரங்கள் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துக்கு அப்படியே பொருந்துது. பணத்தை நீங்க தேடி ஓடுனா அது உங்ககிட்ட இருந்து விலகி ஓடும். ஆனா பணத்தை ஈர்க்கிற காந்தமா நீங்க மாறினா பணம் உங்க பின்னாடி ஓடி வரும். அந்த ரகசியம் என்ன? சஸ்பென்ஸ். சாணக்கியர் சொல்லிக் கொடுத்த அந்த 12 ராஜதந்திரங்கள் என்ன? அதத்தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். உங்க வறுமை உங்க தலைமுறையோட முடியட்டும். உங்க பிள்ளைங்க பணத்துக்காக கஷ்டப்படுற அந்த நிலைமை இனி வேண்டாம். 2026இன் நவீன உலகத்தையும் சாணக்கியரின் புத்திசாலித்தனத்தையும் ஒன்னா சேர்த்தா ஒரு மிகப்பெரிய மேஜிக் நடக்கும். இந்த 45 நிமிஷம் உங்க வாழ்க்கையோட திசைய மாத்தப் போகுது. நான் சும்மா ஏதோ கதை சொல்ல வரல. பணத்தை ஈர்க்கும் அந்த 12 ராஜதந்திரங்களை உங்க கையில கொடுக்க போறேன். நீங்க ஜெயிக்க பிறந்தவங்கன்னு உலகம் சொல்லும் வரை நான் உங்களோட இருப்பேன். தயாராயிருங்க. லைஃப்ஸ் லேர்ன் தமிழின் இந்த அதிரடி பயணத்துக்குள்ள இப்ப நுழையலாம். ராஜதந்திரம் 1. தகுதி உயர்த்துதல், செல்ஃப் அப்கிரேடேஷன். நண்பர்களே, ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் உழைச்சவங்க ஜெயிச்சாங்க. ஆனா 2026ல 12 மணி நேரம் உழைக்கிறவனை விட அந்த வேலையை 12 நிமிஷத்துல செய்ய தெரிஞ்சவன் தான் உலகத்தை ஆள்றான். நீங்க இன்னும் பழைய மாடு மாதிரி உழைச்சாதான் காசு வரும் அப்படின்ற பாலிசியை நம்பிட்டு இருந்தா நீங்க ஓடுறது தப்பான ரேஸ். இன்னைக்கு நம்ம பேச போறது தகுதி உயர்த்துதல். அதாவது உங்களை ஒரு பணத்தை ஈர்க்கும் காந்தமா எப்படி மாத்துறதுன்னு பார்க்க போறோம். ஏன் சிலருக்கு மட்டும் பணம் தேடி வருது? மத்தவங்க ஏன் பணத்தை தேடி ஓடுறாங்க? வித்தியாசம் உங்க உழைப்புல இல்ல, உங்க மதிப்புல இருக்கு. ஒரு தச்சன் உளியால மரம் செதுக்கிறதுக்கும் அதே தச்சன் லேசர் மிஷின் வச்சு டிசைன் பண்றதுக்கும் வருமானத்துல பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க பழைய வெர்ஷன் போன் வச்சிருந்தா ஆப்ஸ் வேலை செய்யாது. அதே மாதிரி தான் நீங்க பழைய ஸ்கில்ஸை வச்சிருந்தா 2026இன் பொருளாதாரம் உங்களுக்கு வேலை செய்யாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகம் உங்க வேர்வைக்கு காசு தர்றதில்ல, உங்க தீர்வுக்கு தான் காசு தருது. அப்ப நான் என்ன செய்யணும்? இதோ 3 முக்கியமான ஸ்டெப்ஸ். ஏஐ மற்றும் டெக்னாலஜியை நண்பனாக்குங்கள். 2026ல எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாதுன்னு சொல்றது எனக்கு மூச்சு விட தெரியாதுன்னு சொல்றதுக்கு சமம். ஏஐ உங்களை அழிச்சிடும்னு பயப்படாதீங்க. ஏஐ தெரிஞ்ச ஒருத்தன் ஏஐ தெரியாத உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுவான்னு பயப்படுங்க. தொடர் கற்றல். ஒரு காலத்துல ஒரு டிகிரி முடிச்சா வாழ்க்கை செட்டில். இப்போ அப்படி இல்ல. ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் உங்க துறை சார்ந்த புதிய விஷயங்களை கத்துக்கோங்க. தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குதல், பர்சனல் பிராண்டிங். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அதுல பெஸ்ட் நீங்க தான்னு ஊருக்கே தெரியணும். உங்களை நீங்களே மார்க்கெட்டிங் செய்ய கத்துக்கோங்க. நீங்க உங்க தகுதியை உயர்த்தும் போது நடக்கிற மேஜிக் என்ன தெரியுமா? உங்களுக்கு வாய்ப்புக்காக காத்திருக்க மாட்டீங்க. வாய்ப்புகள் உங்களை தேடி வரிசையில நிக்கும். பணம் என்பது துரத்தி பிடிக்க வேண்டிய முயல் இல்லை. பணம் என்பது உங்க தகுதிக்கு கிடைக்கிற ஒரு பரிசு. உதாரணமா, ஒரு சாதாரண டிரைவரை விட ஒரு எலக்ட்ரிக் கார் மெக்கானிசம் தெரிஞ்ச டிரைவருக்கு இன்னைக்கு டிமாண்ட் அதிகம். இதுதான் தகுதி உயர்த்துதல். சோ நண்பர்களே, ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க.
ஹார்ட் ஒர்க் கூட கொஞ்சம் ஹைடெக் ஒர்க்கையும் சேர்த்துக்கோங்க. 2026ல உங்க பேங்க் பேலன்ஸ் மாறணும்னா முதல்ல உங்க மூளையில இருக்கிற டேட்டா மாறணும். தகுதி உயர்த்த ரெடியா? இன்னைக்கு நீங்க கத்துக்க போற அந்த ஒரு புதிய விஷயம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க்கை ஒரு ரேஸ் இல்ல, இது ஒரு அப்டேஷன் கேம். அப்டேட் ஆயிருங்க, பணத்தை ஈர்க்குங்க. ராஜதந்திரம் 2. காலத்தின் மதிப்பு. வேல்யூ ஆஃப் டைம். நேரம் பொன் போன்றதுன்னு சின்ன வயசுல சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனா 2026ல நான் சொல்றேன், நேரம் பணத்தை விட மேலானது. ஏன் தெரியுமா? இழந்த பணத்தை சம்பாதிச்சிடலாம், ஆனா இழந்த ஒரு நொடிய நீங்க கோடிக்கணக்குல கொட்டி கொடுத்தாலும் வாங்க முடியாது. இன்னைக்கு ஏழையா இருக்கிறவனுக்கும் சரி, உலக பணக்காரனுக்கும் சரி, இயற்கை சமமா கொடுத்திருக்கிற ஒரே விஷயம் அந்த 24 மணி நேரம்தான். ஆனா அந்த நேரத்தை நீங்க செலவு பண்றீங்களா இல்ல முதலீடு இன்வெஸ்ட் பண்றீங்களா? அங்கதான் உங்க வெற்றியே இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. நான் காலையில 8 மணிக்கு போனா ராத்திரி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன், அவ்வளவு வேலை அப்படின்னு சொல்றத ஒரு பெருமையா நினைப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது பெருமை இல்ல, அது ஒரு தவறான மேலாண்மை, புவர் மேனேஜ்மெண்ட். 2026ல பணத்தை ஈர்க்கிறவன் அதிக நேரம் வேலை செய்யறதில்ல. அவன் என்ன செய்யறான்னா, லோ வேல்யூ டாஸ்க்ஸ், அதாவது மதிப்பு குறைந்த வேலைகளை மத்தவங்க கிட்ட ஒப்படைக்கிறான் அல்லது ஆட்டோமேஷன் செய்யறான். ஹை வேல்யூ டாஸ்க்ஸ், அதாவது அதிக லாபம் தரும் வேலைகளில் மட்டும் தன்னோட நேரத்தை செலவிடுறான். நீங்க 100 ரூபாய் லாபம் வர்ற வேலைக்கு 10 மணி நேரம் உழைச்சா உங்க நேரத்தோட மதிப்பு ரொம்ப கம்மி. நேரத்தை பணமாக்கும் ராஜதந்திரம். 2026ல உங்க நேரத்தோட மதிப்பை கூட்ட 3 வழிகள் இருக்கு. 1. இல்லை என்று சொல்ல பழகுங்கள். தேவையில்லாத ஃபோன் கால்கள், நெகட்டிவ் மனிதர்கள், பயனில்லாத சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங், இதுக்கெல்லாம் நோ சொல்லுங்க. நீங்க மத்தவங்களுக்கு எஸ் சொல்லும்போது உங்க முன்னேற்றத்துக்கு நோ சொல்றீங்கன்னு அர்த்தம். 2. லிவரேஜ், அதாவது உங்க நேரத்தை மட்டும் நம்பி இருக்காதீங்க. டெக்னாலஜி, ஆட்கள் அல்லது சிஸ்டம், இது மூலமா நீங்க தூங்கும் போதும் உங்க வேலை நடக்கணும். அதுதான் 2026ஓட ராஜதந்திரம். 3வது 80-20 விதி. உங்களுடைய 20% வேலை தான் உங்களுக்கு 80% வருமானத்தை தருது. அந்த 20% வேலை எதுன்னு கண்டுபிடிச்சு அதுல உங்க முழு நேரத்தையும் போடுங்க. பணம் சம்பாதிக்கிறது எதுக்காக? குடும்பத்தோட நேரத்தை செலவிட, பிடிச்ச இடத்துக்கு போக, நிம்மதியா வாழ. ஆனா பணத்தை சம்பாதிக்கிற வேகத்துல அந்த நேரத்தையே இழந்துட்டா அப்புறம் அந்த பணத்தால என்ன பயன்? கடின உழைப்பு உங்களை ஒரு இடத்துல கட்டி போடும். ஆனா காலத்தின் மதிப்பை உணர்ந்த புத்திசாலித்தனமான உழைப்பு உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். 2026ல நிஜமான பணக்காரன் யாருன்னா, யார்கிட்ட அதிகமான ஓய்வு நேரம் இருக்கோ அவன்தான். முடிவா ஒன்னு சொல்லிக்கிறேன், கடிகாரத்தை ஓட விடாதீங்க, நீங்க கடிகாரத்தை ஓட்டுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க நேரத்தை வீணாக்குற ஒரு வேலையை நிறுத்த போறீங்கன்னா அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. காலத்தை காதலிங்க, பணம் உங்களை காதலிக்கும். அடுத்த ராஜதந்திரத்துல சந்திப்போம். பி அப்டேட்டட். ராஜதந்திரம் 3. மௌன ரகசியம். த சீக்ரெட் ஆஃப் சைலன்ஸ். இப்போ நான் அமைதியா இருந்த அந்த 3 வினாடி உங்க கவனத்தை ஈர்த்துச்சில்ல, அதுதான் மௌனத்தோட பவர். நம்ம எல்லாருக்கும் ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. நிறைய பேசினாதான் வியாபாரம் நடக்கும், சத்தமா கத்துனாதான் மத்தவங்க கவனிப்பாங்கன்னு. ஆனா 2026ல அமைதிதான் விலையுயர்ந்த சொத்து. ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரே சத்தம். நோட்டிஃபிகேஷன் சத்தம், விளம்பர சத்தம், சோஷியல் மீடியா சத்தம். இந்த சத்தத்துக்கு நடுவுல யாரு மௌனமா இருந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் லக்ஷ்மி கடாட்சம் தங்கும். மௌனம் எப்படி பணத்தை ஈர்க்கும்? பணத்துக்கும் மௌனத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? முடிவெடுக்கும் திறன், டிசிஷன் மேக்கிங். ஒரு பிசினஸ்ல தப்பான முடிவெடுத்தா கோடிக்கணக்கில் நஷ்டம் வரும். அந்த தப்ப தவிர்க்க நிதானம் தேவை. அந்த நிதானம் மௌனத்துல தான் கிடைக்கும். 2. பேச்சுவார்த்தை, நெகோசியேஷன். ஒரு டீல் பேசும்போது நீங்க அதிகமா பேசினா உங்க பலவீனத்தை விட்டு கொடுத்துடுவீங்க. ஆனா நீங்க அமைதியா கவனிச்சா எதிராளியோட பலவீனத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ராஜதந்திரம் என்னன்னா, கம்மியா பேசுங்க, அதிகமா கவனிங்க. கவனிப்பவன்தான் உலகத்தை ஆளுகிறான். 2026ல
மௌனம் என்பது வாய மூடிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, அது உங்க டிஜிட்டல் பழக்கம். தேவையில்லாத விவாதங்கள்ல கமெண்ட் செக்ஷன்ல போய் மல்லு கட்டாதீங்க. அங்க உங்க நேரமும் மன ஆற்றலும் வீணாகுது. அந்த ஆற்றலை சேமிச்சு உங்க அடுத்த பிசினஸ் ஐடியாவுல போடுங்க. சிங்கம் இரையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அமைதியா இருக்கும். அது அதோட பலவீனம் இல்ல, அது அதோட திட்டம். உங்க வளர்ச்சியை மௌனமா வையுங்க. உங்க வெற்றி சத்தமா பேசட்டும். உலகத்தில் இருக்கிற பெரிய கண்டுபிடிப்பாளர்கள், கோடீஸ்வரர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கிறாங்க. அது டீப் ஒர்க். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஃபோன் இல்லாம, ஆட்கள் இல்லாம, தனிமையில மௌனமா இருப்பாங்க. அந்த மௌனத்துல தான் பிரபஞ்சம் உங்களுக்கு ஐடியாக்களை கொடுக்கும். கடின உழைப்பு உங்க உடம்ப வருத்தும், ஆனா மௌனமான சிந்தனை உங்க தகுதிய பல மடங்கு உயர்த்தும். புத்திசாலிங்க சத்தம் போடாம கஜானாவை நிரப்புவாங்க. சோ நண்பர்களே, இன்னையிலிருந்து ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் மௌனமா இருக்க பழகுங்க. உங்க போனை ஓரமா வைங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்று பாத்திரம்தான் அதிகமா சத்தம் போடும். ஆனா வைரம் பதிச்ச பெட்டி ரொம்ப அமைதியா இருக்கும். நீங்க வைரமா இருக்க போறீங்களா இல்ல வெற்று பாத்திரமா? இந்த வீடியோ பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் அமைதியா யோசிங்க. நன்றி. ராஜதந்திரம் 4. இடமாற்றம். த பவர் ஆஃப் ரீலொகேஷன் அண்ட் பொசிஷனிங். நண்பர்களே, இந்த தண்ணீர் பாட்டிலோட விலை என்ன தெரியுமா? ஒரு பெட்டிக் கடையில 20 ரூபாய். இதே பாட்டில ஒரு தியேட்டர்ல வாங்கினா 50 ரூபாய். இதுவே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வாங்கினா 150 ரூபாய். தண்ணீர் ஒண்ணுதான், தரம் ஒண்ணுதான். ஆனா அது இருக்கிற இடம் மாறும்போது அதோட மதிப்பு மாறுது. இதே லாஜிக் தான் உங்க வாழ்க்கைக்கும். நீங்க ரொம்ப கடினமா உழைச்சோம் உங்க வருமானம் உயரலைன்னா உங்க உழைப்புல தப்பில்ல, நீங்க இருக்கிற இடத்துல தான் ஏதோ தப்பு இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற ராஜதந்திரம் இடமாற்றம். ஏன் இடமாற்றம் அவசியம்? நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. விதி செஞ்ச சதி, நான் இங்க தான் பிறந்து வளர்ந்தேன், இங்கேயே தான் சாவேன் அப்படின்னு சென்டிமெண்ட் பேசுவோம். ஆனா 2026 பொருளாதாரம் சென்டிமெண்ட் பார்க்காது. ஒரு ஐடி இன்ஜினியர் தன்னோட கிராமத்துல இருந்தா அவருக்கு கிடைக்கிற சம்பளத்தை விட அவர் பெங்களூருக்கோ அல்லது துபாய்க்கோ மாறும்போது அவரோட மதிப்பு 10 மடங்கு அதிகமாகுது. ஏன்னா அங்கே அந்த தகுதிக்கான டிமாண்ட், தேவை அதிகம். நீங்க ஒரு பாலைவனத்துல குடை விக்கிறத விட மழை பெய்கிற ஊர்ல குடை விக்கிறது தான் புத்திசாலித்தனம். கடின உழைப்பை விட சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கிறது தான் முக்கியம். 2026ல இடம் அப்படிங்கிறது வெறும் நிலப்பரப்பு மட்டும் இல்லைங்க, அது உங்களுடைய டிஜிட்டல் ஸ்பேஸ். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஆனா நீங்க இன்னும் தெருமுனையில ஒரு போர்டு மட்டும்தான் வச்சிருக்கீங்கன்னா நீங்க இன்னும் பழைய காலத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க கடைய கூகுள் மேப்ஸ்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் மாத்துங்க. அதுதான் டிஜிட்டல் இடமாற்றம். உலகமே ஒரு சின்ன கிராமமா மாறிடுச்சு. நீங்க கோயம்புத்தூர்ல உட்கார்ந்துகிட்டு அமெரிக்காவுக்கு சர்வீஸ் பண்ண முடியும். உங்க திறமைக்கான சரியான சந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அங்கே உங்க கொடிய நாட்டுங்க. இடமாற்றம் அப்படிங்கிறது ஊரை மாத்துறது மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களை மாற்றுறதுதான். உங்களை சுத்தி இருக்கிற 5 பேர் எப்பவும் கஷ்டம் நஷ்டம் முடியாதுன்னு பேசுறவங்களா இருந்தா நீங்க 6வது ஆளா அதே மாதிரி தான் இருப்பீங்க. உங்க வட்டத்தை மாத்துங்க. வெற்றிகரமான மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு உங்க இடத்தை மாத்துங்க. ஒரு சாதாரண மீன் குட்டையில இருந்தா சின்னதா தான் வளரும். அதே மீனை கடல்ல விட்டா அது பிரம்மாண்டமா வளரும். உங்களுக்கான கடல் எதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். புது இடத்துக்கு போனா செட் ஆகுமா, பழச விட்டா நஷ்டம் வந்துடுமா அப்படின்னு. ஞாபகம் வச்சுக்கோங்க, தேங்கி நிக்கிற தண்ணீர் தான் சாக்கடையாகும். ஓடிக்கிட்டே இருக்கிற நதி தான் சுத்தமா இருக்கும். 2026ல பணத்தை ஈர்க்கிற ராஜதந்திரிகள் ஒரு இடத்துல தேங்கி நிக்க மாட்டாங்க. வாய்ப்புகள் எங்க அதிகமோ அங்க தங்களை இடம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இது துரோகம் இல்ல, இது வளர்ச்சி. சோ நண்பர்களே, இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க இருக்கிற இடம் உங்க தகுதிக்கு ஏத்த மதிப்பை உங்களுக்கு கொடுக்குதா? இல்லைன்னா மாற வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஊரை மாத்துங்க, இல்லைன்னா உங்க சுத்தி இருக்கிற கூட்டத்தை மாத்துங்க, இல்லைன்னா உங்க டிஜிட்டல் முகவரியை மாத்துங்க. மாற்றம் தான் முன்னேற்றத்தோட முதல் படி.
இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்தா லைக் பண்ணுங்க. நீங்க அடுத்து எந்த இடத்துக்கு நகர போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ராஜதந்திரத்தோட உங்களை சந்திக்கிறேன். அப்டேட்டா இருங்க. பணத்தை ஈர்க்குங்கள். ராஜதந்திரம் 5. தேவையற்ற உறவுகளை தவிர்த்தல். உங்ககிட்ட ஒரு ஓட்டை பை இருக்குன்னு வச்சுப்போம். அதுல நீங்க எவ்வளவுதான் நாணயங்களை கொட்டினாலும் அது தங்கி இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. நம்ம வாழ்க்கையில பணத்தை ஈர்க்க முடியாம போறதுக்கு காரணம் நம்ம உழைப்பு குறைவா இருக்கிறது இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற சில ஓட்டைப்பை மனிதர்கள் தான். ஆமாங்க, 2026ல நீங்க பணக்காரராகணும்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை உங்க பேங்க் அக்கவுண்ட்டை செக் பண்றது இல்ல, உங்க கான்டாக்ட் லிஸ்ட்டை க்ளீன் பண்றது தான். அந்த எனர்ஜி வேம்பயர்கள் யார்? பணம் அப்படிங்கிறது வெறும் காகிதம் இல்ல, அது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை உறிஞ்சிற சில மனிதர்கள் நம்ம கூடவே இருப்பாங்க. எச்சரிக்கை, இவங்கள 3 வகையா பிரிக்கலாம். 1. த கம்ப்ளைண்ட் பாக்ஸ். எப்பவும் குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க புதுசா ஒரு ஐடியா சொன்னா அதுல இருக்கிற 100 நஷ்டத்தை மட்டும் சுட்டி காட்டி உங்க ஆர்வத்தை கொன்னுடுவாங்க. 2. த டைம் பாஸ் கேங். இவங்களுக்கு எந்த லட்சியமும் இருக்காது. உங்க நேரத்தையும் வா மச்சான் சுன்னா சுத்தலான்னு சொல்லி வீணாக்குவாங்க. 3. தி ஜெலஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க முன்னேறினா இவங்களுக்கு வயிறெறியும். உங்க தன்னம்பிக்கைய ரகசியமா சிதைப்பாங்க. கடினமா உழைச்சும் உங்க வருமானம் உயரலன்னா இவங்க உங்க காலை பிடிச்சு பின்னாடி இழுக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்க நினைக்கலாம் உறவுகள் வேற பிசினஸ் வேறன்னு. ஆனா அதுதான் தப்பு. நீங்க ஒரு பெரிய டீல் பேச போறதுக்கு முன்னாடி உங்க நெருங்கிய ஒருத்தர் உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டா உங்களால அந்த டீலை சரியா முடிக்க முடியுமா? உங்க ஃபோக்கஸ் சிதறும். 2026ல மிக முக்கியமான ராஜதந்திரம் ஃபோக்கஸ் மேனேஜ்மெண்ட். தேவையற்ற விவாதங்கள், வீண் பிடிவாதங்கள், உணர்ச்சிபூர்வமான பிளாக்மெயில்கள், இது எல்லாமே உங்க பணத்தை ஈர்க்கும் சக்தியை குறைச்சிடும். எச்சரிக்கை, ஒரு ராஜதந்திரி எப்பவும் தன்னோட மன அமைதிய யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான். தவிர்க்கிறதுன்னா சண்டை போடுறதில்லைங்க, அதுக்கு பேரு சைலண்ட் எக்ஸிட். மெதுவா அவங்க கிட்ட இருந்து விலகுங்க, இல்லைன்னு சொல்ல பழகுங்க. இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், வர முடியாதுன்னு சொல்லுங்க. உங்க இலக்குகளை புரியாதவங்க கிட்ட விவாதிக்காதீங்க. தவறான நபர்களோட இருக்கிற தனிமையை விட சரியான இலக்குகளோட இருக்கிற தனிமை ரொம்ப இனிமையானது. உங்க வட்டத்தை சின்னதாக்குங்க, ஆனா தரமானதா ஆக்குங்க. சிங்கம் ஏன் கூட்டமா வேட்டையாடுறதில்லைன்னு தெரியுமா? ஏன்னா அதற்கு தன்னோட பலத்துல நம்பிக்கை இருக்கு. உங்க வளர்ச்சியை தடுக்கிற உறவுகளை துண்டிக்கும் போது ஆரம்பத்துல கொஞ்சம் வலிக்கும், ஆனா அந்த இடத்துல தான் புதுசான உங்களை முன்னேற்றக்கூடிய மனிதர்கள் வந்து சேர்வாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலிருந்து ஒரு நெகட்டிவ் மனிதரை விலக்க நீங்க தயாரா? தயார்னா கமெண்ட்ல சொல்லுங்க. 2026ல உங்க வெற்றியும் பணமும் உங்களுக்காக காத்திருக்கு. அடுத்த ராஜதந்திரத்துல சந்திப்போம். பி அப்டேட்டட். பணத்தை ஈர்க்குங்க. ராஜதந்திரம் 6. பலவீனத்தை மறைத்தல். த ஷீல்ட் ஆஃப் சைலன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெங்த். ஒரு போர் நடக்குது. ஒரு வீரனோட கவசம் உடைஞ்சு அவனுக்கு அடிபட்டுடுச்சு. அவன் எனக்கு அடிபட்டுடுச்சு, வலிக்குதுன்னு கத்துனா. எதிரி என்ன செய்வான்? கரெக்டா அந்த இடத்திலேயே குறி வச்சு தாக்குவான். நம்ம வாழ்க்கையும் ஒரு போர்க்களம்தான். 2026ல எல்லாரும் ஒரு ஓட்டப்பந்தயத்துல இருக்கிறாங்க. இங்க உங்க பயத்தை, உங்க கவலைய, உங்க பலவீனத்தை நீங்க வெளியில சொன்னா உலகம் உங்க மேல பரிதாபப்படாது. உங்களை ஏமாற்றவோ அல்லது உங்களை ஓரங்கட்டவோ தான் முயற்சிக்கும். இன்னைக்கு நாம பேச போற ராஜதந்திரம் சஸ்பென்ஸ். பலவீனத்தை மறைத்து பலத்தை மட்டும் காட்டுவது எப்படி? ஏன் பலவீனத்தை மறைக்க வேண்டும்? பணம் எப்பவும் தன்னம்பிக்கை இருக்கிற இடத்துக்கு தான் ஓடி வரும். யோசிச்சு பாருங்க. ஒரு பிசினஸ்மேன் என்கிட்ட காசே இல்ல, பிசினஸ் ரொம்ப நஷ்டத்துல போகுதுன்னு புலம்பிக்கிட்டே உங்ககிட்ட முதலீடு கேட்டா தருவீங்களா? தரமாட்டீங்க. ஆனா அதே நபர் ரொம்ப தெளிவா, நாங்க அடுத்த லெவலுக்கு போறோம், இதுல நீங்க இணைஞ்சா உங்களுக்கு லாபம்னு சொன்னா நீங்க யோசிப்பீங்க. உங்க மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருக்கலாம். ஆனா ஒரு டீல் பேசும்போது அல்லது ஒரு வாய்ப்பை தேடும்போது உங்க முகம் ஒரு போக்கர் ஃபேஸாக இருக்கணும். அதாவது
உங்க மனநிலை என்னன்னு எதிராளிக்கு தெரியவே கூடாது. நீங்க பலவீனமா இருக்கும்போதுதான் உலகம் உங்ககிட்ட பேரம் பேசும். நீங்க பலமா தெரிஞ்சா உலகம் நீங்க சொல்ற விலையை கேட்கும். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து சோஷியல் மீடியா. நிறைய பேர் ஃபீலிங் சேட்னு ஸ்டேட்டஸ் போடுறது, ஏமாந்துட்டேன்னு வீடியோ போடுறத ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க. இது உங்களுக்கு லைக்ஸ் வாங்கித் தரும், ஆனா வாய்ப்புகளை தராது. 2026இல் பணத்தை ஈர்க்கிற ராஜதந்திரிகள் தன்னோட தனிப்பட்ட தோல்விகளை தங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. ரகசியம் என்னன்னா, உங்க பலவீனம் உங்களுக்கு வழிகாட்டுற மென்டாருக்கும் மட்டும்தான் தெரியணும். ஊருக்கே உங்க பலவீனத்தை சொன்னா நீங்க ஒரு ஈஸி டார்கெட். உங்க சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் ஒரு வெற்றியாளரோட அடையாளமா இருக்கணுமே தவிர ஒரு புகார்தாரரோட புகலிடமா இருக்கக்கூடாது. சரி, அப்போ எனக்கு பலவீனமே இருக்கக்கூடாதா? கண்டிப்பா இருக்கும். நாம எல்லாரும் மனுஷங்கதான். ஆனா ராஜதந்திரம் என்னன்னா, அந்த பலவீனத்தை ஒரு புத்திசாலித்தனமான மறைப்பு மூலமா பலமா மாத்துறது. உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு மொழியில பேச வராதுன்னு வெச்சுப்போம். அத எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு தயங்கி நிக்காம, நான் ஏன் தாய்மொழியான தமிழ்ல தான் என் கருத்துக்களை தெளிவா பேசுவேன்னு ஒரு கெத்தா சொல்லுங்க. அங்க உங்க பலவீனம் மறைக்கப்பட்டு உங்க கொள்கை மேல தெரியுது. கடினமா உழைச்சு ஓயிறத விட உங்க ஆளுமையை இப்படி வடிவமைக்கிறது தான் ராஜதந்திரம். உங்க வார்த்தைகளை விட உங்க உடல் மொழி அதிகமா பேசும். நேரான பார்வை. பேசும்போது கண்களை பார்த்து பேசுங்க. நிமிர்ந்த நடை. தோல்வி வந்தாலும் தோள் தொங்கி போகக்கூடாது. புன்னகை. குழப்பமான நேரத்தில கூட ஒரு மெல்லிய புன்னகை வச்சிருங்க. அது எதிராளியை பயப்படுத்தும். உங்கள ஒரு மர்மமான ஆளுமையா காட்டும். பணம் மர்மமான மற்றும் பலமான மனிதர்களைத்தான் தேடி வரும். நண்பர்களே, உள்ளுக்குள்ள அழுகையே வந்தாலும் வெளியில உங்க வெற்றி முகம் மட்டும்தான் தெரியணும். நீங்க ஜெயிச்சதுக்கப்புறம் உங்க பலவீனத்தை சொல்லுங்க. அது ஒரு வெற்றிக் கதையா மாறும். ஆனா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னா அது வெறும் சாக்கு போக்கு. இன்னையில இருந்து உங்க பலவீனத்தை ஒரு ரகசியமா பாதுகாப்பீங்களா? நிச்சயமாக. அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு போடுங்க. 2026இன் அடுத்த ராஜதந்திரத்துல உங்களை சந்திக்கிறேன். அப்டேட் ஆயிருங்க. பணத்தை ஈருங்க. ராஜதந்திரம் 7 முதலீட்டுத் தந்திரம், த மாஸ்டர் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன். நண்பர்களே, ஒரு பழமொழி உண்டு. எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில வைக்காதே. டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். ஏன்? அந்த கூடை தவறி விழுந்தா மொத்த முட்டையும் காலி. நம்ம ஊர்ல நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். ஒரே ஒரு வேலையை நம்பி இருக்கிறது, அல்லது ஒரே ஒரு பிசினஸை மட்டும் நம்பி இருக்கிறது. 2026ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது ஆபத்தானது. இன்னைக்கு நாம பார்க்க போற ராஜதந்திரம், உங்க உழைப்பு இல்லாமலேயே உங்க பணத்தை பல இடங்கள்ல வேலைக்கு அமர்த்தி பணத்தை எப்படி ஈர்க்கிறது என்பதுதான். ஏன் நாம முதலீடு செய்யணும்? நான் மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், அது போதாதான்னு நீங்க கேட்கலாம். போதாது. ஏன்னா பணவீக்கம் அப்படிங்கிற அரக்கன் நீங்க பீரோல வச்சிருக்கிற பணத்தோட மதிப்பை தின்னுகிட்டே இருப்பான். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு கிடைக்கிற விஷயம் அடுத்த வருஷம் 110 ரூபாய் ஆகும். ஆனா உங்க உழைப்பு அதே இடத்துல இருந்தா நீங்க ஏழையாகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். புத்திசாலிங்க பணத்துக்காக உழைக்க மாட்டாங்க, பணத்தை அவங்களுக்காக உழைக்க வைப்பாங்க. அதுக்கு தான் டைவர்சிஃபிகேஷன் தேவை. அதாவது உங்க வருமானத்தை பல கிளைகளா பிரிக்கிறது. 2026இன் 4 தூண்கள். சரி, நான் எங்க முதலீடு செய்யணும்? 2026ல இந்த 4 இடங்கள் ரொம்ப முக்கியம். 1. டிஜிட்டல் அசெட்ஸ். இது வெறும் ஸ்டாக் மார்க்கெட் மட்டுமில்லை. ஒரு யூடியூப் சேனல், ஒரு ஆன்லைன் கோர்ஸ் அல்லது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட். நீங்க தூங்கும்போதும் இது உங்களுக்கு பணத்தை கொண்டு வரும். 2. தங்கம் மற்றும் நிலம், ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்ட். காலம் மாறினாலும் இதோட மதிப்பு குறையாது. ஆனா இதுல புத்திசாலித்தனமான முதலீடு வேணும். 3. பங்குச்சந்தை மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்திய பொருளாதாரம் வளருது. அந்த வளர்ச்சியில நீங்களும் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. 4. உங்களுடைய திறமை,
செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் எல்லாத்தையும் விட லாபகரமான முதலீடு. புதிய தொழில்நுட்பங்களை கத்துக்க நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் பின்னாடி பல லட்சங்களா திரும்ப வரும். நிறைய பேருக்கு முதலீடுனாலே பயம், காசு போயிடுமோ அப்படின்னு. ராஜதந்திரம் என்னன்னா கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறது. உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் ஒரே இடத்துல போடாம 50% பாதுகாப்பான இடங்கள்லையும், 30% மிதமான லாபம் தரும் இடங்கள்லையும், 20% அதிக லாபம் தரும் ஹை ரிஸ்க் இடங்கள்லையும் பிரிச்சு போடுங்க. ஒரு கிளை உடைந்தாலும் மத்த கிளைகள் உங்களை தாங்கி பிடிக்கும். இதுதான் 2026இன் பணத்தை ஈர்க்கும் பாதுகாப்பு கவசம். முதலீட்டுல மிக முக்கியமான விஷயம் நேரம். நீங்க 40 வயசுல 1 கோடி சம்பாதிக்கிறத விட 20 வயசுல மாசம் 1000 ரூபாய் முதலீடு செய்ய ஆரம்பிச்சா அந்த காம்பவுண்டிங் மேஜிக் உங்களை ஒரு பெரிய கோடீஸ்வரனா மாத்தும். கடினமா உழைக்கிறவங்க உடம்ப வருத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா முதலீடு செய்றவங்க காலப்போக்குல வேலையை விட்டுட்டு வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க உழைப்பாளியா இருக்க போறீங்களா இல்லை முதலாளியா? நண்பர்களே, இன்னையில இருந்து உங்க சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை முதலீடு செய்யுங்க. அது ஒரு சின்ன தொகையா இருந்தாலும் பரவாயில்லை. இன்னைக்கே தொடங்குங்க. உங்க முதல் முதலீடு எதுல இருக்க போகுது? தங்கமா, பங்குகளா, இல்ல உங்க அறிவா? கமெண்ட்ல சொல்லுங்க. 2026ல பணக்காரனாகிறது கஷ்டமில்லை. அது ஒரு கணக்கு. அந்த கணக்க சரியா போடுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு அதிரடி ராஜதந்திரத்தோட வர்றேன். அப்டேட்டா இருங்க, பணத்தை ஈருங்க. ராஜதந்திரம் 8. அபாயத்தை எதிர்கொள்ளுதல். த ரிஸ்க் டேக்கர்ஸ் அட்வான்டேஜ். நண்பர்களே, ஒரு கப்பல் துறைமுகத்துல நிக்கும்போது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ஆனா கப்பல் கட்டப்பட்டது துறைமுகத்துல நிக்கிறதுக்காக இல்ல, சீறி பாயிர அலைகளுக்கு நடுவுல கடலை கடக்கிறதுக்காக. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். நான் ரொம்ப சேஃபா இருக்கேன், எனக்கு ரிஸ்கே பிடிக்காதுன்னு நீங்க சொன்னா நீங்க முன்னேறவே இல்லைன்னு அர்த்தம். 2026ல மிகப்பெரிய ரிஸ்க் எது தெரியுமா? எந்த ரிஸ்க்கும் எடுக்காம இருக்கிறது தான். ஏன்னா உலகம் போற வேகத்துக்கு நீங்க அதே இடத்துல நின்னா அதுவே ஒரு பெரிய வீழ்ச்சி. இன்னைக்கு நாம பார்க்க போற ராஜதந்திரம் பயத்தை எப்படி பணமா மாத்துறது. ரிஸ்க் எடுக்கிறதுன்னா கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துல குதிக்கிறது இல்ல, அதுக்கு பேரு தற்கொலை. நாம பேச போறது கால்குலேட்டட் ரிஸ்க்னு. ஒரு வேலையை விட்டுட்டு பிசினஸ் பண்றது ரிஸ்க் தான். ஆனா அந்த பிசினஸை பத்தி 1 வருஷம் படிச்சு போதிய பணம் சேர்த்துட்டு அப்புறம் வேலையை விடுறது ராஜதந்திரம். முதலீடு செய்யாம பணத்தை பீரோல வைக்கிறது பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒவ்வொரு வருஷமும் அந்த பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே வருது. அதுதான் உண்மையான ரிஸ்க். கடினமா உழைக்கிறவங்க கஷ்டப்பட பயப்படுவாங்க. ஆனா ராஜதந்திரிகள் கஷ்டத்தை ஒரு முதலீடா பாப்பாங்க. 2026இன் புதிய வாய்ப்புகள். 2026ல வாய்ப்புகள் எங்கே இருக்கு தெரியுமா? எல்லாரும் பயப்படுற இடத்துல தான் இருக்கு. 1. புதிய தொழில்நுட்பம். AI வந்தா என் வேலை போயிடுமோன்னு பயப்படாம அந்த AI-ய கத்துக்கிட்டு ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறது ஒரு பாசிட்டிவ் ரிஸ்க். 2. தனித்துவமான பாதை. எல்லாரும் இன்ஜினியரிங், டாக்டர்னு ஓடும்போது நீங்க ஒரு புதுமையான கான்டென்ட் கிரியேட்டராகவோ அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டராகவோ மாறுறது ஒரு ரிஸ்க். ஆனா அந்த ரிஸ்க் தான் உங்களை கோடிக்கணக்கான மக்கள் கூட கனெக்ட் பண்ணும். தோல்வி அடைஞ்சா அனுபவம் கிடைக்கும், ஜெயிச்சா வரலாறு கிடைக்கும். இதுல உங்களுக்கு நஷ்டம் எதுவுமே இல்ல. ரிஸ்க் எடுத்தா கண்டிப்பா சில நேரங்கள்ல அடி விழும். ஒரு ராஜதந்திரி அந்த அடியை எப்படி பாப்பான் தெரியுமா? அது ஒரு பாடம். நீங்க ஒரு பிசினஸ்ல 5 லட்சம் நஷ்டமடைறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க இழந்தது வெறும் பணம் தான். ஆனா நீங்க கத்துக்கிட்ட அந்த நஷ்டம் ஏன் வந்தது அப்படிங்கிற அறிவு அடுத்த முறை நீங்க 50 லட்சம் சம்பாதிக்க உதவும். பணம் வர்றதுக்கு முன்னாடி மன தைரியம் வரணும். அந்த தைரியம் இருக்கிறவன்கிட்ட தான் லக்ஷ்மி தங்குவா. உங்க கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது ஒரு அழகான சிறைச்சாலை. அங்க வசதி இருக்கும், ஆனா வளர்ச்சி இருக்காது. 2026ல பணத்தை ஈர்க்கணும்னா நீங்க தினமும் உங்களுக்கு பிடிக்காத, உங்களுக்கு பயம் தர்ற ஒரு சின்ன விஷயத்தையாவது செய்யணும். புது ஆட்கள் கூட பேசுறது, புது பிசினஸ் ஐடியாவை பிட்ச் பண்றது, அல்லது புதுசா ஒரு மொழியை கத்துக்கிறது.
இது எல்லாமே ரிஸ்க் தான். ஆனா இந்த சின்ன சின்ன ரிஸ்க் தான் உங்களை ஒரு பெரிய ஆளுமையா மாற்றும். சோ நண்பர்களே, பாதுகாப்பு தேடி ஓடுறத நிறுத்துங்க. வெற்றியை தேடி துணிஞ்சு இறங்குங்க. இந்த வருஷம் நீங்க எடுக்க போற அந்த ஒரு பெரிய ரிஸ்க் என்ன? பிசினஸா, முதலீடா, இல்ல கெரியர் மாற்றமா? பயப்படாம கமெண்ட்ல சொல்லுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வரலாறு படைச்சவங்க யாரும் தயங்கி நின்னவங்க இல்ல, துணிஞ்சு நின்னவங்க தான். அடுத்த வீடியோல இன்னும் ஒரு அதிரடி ராஜதந்திரத்தோட உங்களை சந்திக்கிறேன். அப்டேட்டா இருங்க, பணத்தை ஈர்க்குங்க. ராஜதந்திரம் 9. பேச்சாற்றல், த மணி மேக்கிங் லாங்குவேஜ். நண்பர்களே, உலகத்துல 2 வகை மனிதர்கள் இருக்காங்க. முதல் வகை, ரொம்ப அறிவு இருக்கும், ஆனா அத 4 பேர்கிட்ட சொல்ல தெரியாம ஒரு மூலையில உட்கார்ந்து கம்மியான சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க. 2வது வகை, இவங்களுக்கு அறிவு கொஞ்சம் கம்மி தான், ஆனா தங்களுக்கு தெரிஞ்சத அதிசயம் போல பேச தெரிஞ்சவங்க. இவங்க தான் உலகத்தையே ஆள்றாங்க, கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்கிறாங்க. 2026ல வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும் அப்படிங்கிற பழமொழி மாறி வாய் உள்ளவன் தான் உலகத்தையே ஆழ்வான்னு ஆகிடுச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராஜதந்திரம், உங்க பேச்சு எப்படி உங்க பேங்க் பேலன்ஸை உயர்த்த போகுது. ஏன் பேச்சாற்றல் இவ்வளவு முக்கியம்? ஏன்னா பணம் அப்படிங்கிறது மனிதர்கள் கிட்ட தான் இருக்கு. அந்த மனிதர்களை நீங்க கவரணும்னா அவங்க கிட்ட நீங்க பேசணும். ஒரு பொருளை விற்கணுமா? பேச்சு வேணும். ஒரு இன்டர்வியூல ஜெயிக்கணுமா? பேச்சு வேணும். ஒரு முதலீட்டாளரை, அதாவது இன்வெஸ்டரை உங்க பிசினஸுக்கு கொண்டு வரணுமா? அங்கேயும் பேச்சு தான் வேணும். கடினமா உழைக்கிறவங்க மிஷின் கூட பேசிட்டு இருப்பாங்க, ஆனா ராஜதந்திரிகள் மனிதர்களோட மனசு கூட பேசுவாங்க. உங்க வார்த்தைகள் ஒருத்தரோட மனசை தொட்டா அவங்க பாக்கெட்ல இருக்கிற பணம் தானா உங்ககிட்ட வரும். இது ஏமாற்று வேலை இல்ல, இது ஒரு கலை. 2026ல பேச்சாற்றல் அப்படிங்கிறது வெறும் நேர்ல பேசுறது மட்டும் இல்லங்க. வீடியோ கால்கள், ஜூம் மீட்டிங்ல நீங்க எப்படி பேசுறீங்க, உங்க கேமரா ஆங்கிள் என்ன, உங்க குரல்ல இருக்கிற தெளிவு என்ன, இதுதான் உங்க மதிப்பை தீர்மானிக்குது. சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ், நீங்க போடுற ஒரு கமெண்ட்ல உங்க ஆளுமை தெரியணும். ஸ்டோரி டெல்லிங், ஒரு விஷயத்தை அப்படியே சொல்லாம ஒரு கதையா சொல்ல பழகுங்க. மக்கள் தகவல்களை மறந்துடுவாங்க, ஆனா கதைகளை எப்பவும் மறக்க மாட்டாங்க. உங்க போன் ஒரு மைக்கு, உலகம் உங்க மேடை. இந்த மேடையை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? எப்படி பேச வேண்டும்? தி சீக்ரெட் டெக்னிக்ஸ். பேச்சாற்றல்னா அடுக்குமொழியில பேசுறது இல்ல, அதுக்கு 3 முக்கியமான ரகசியங்கள் இருக்கு. கேட்கும் திறன், நல்லா பேசுறவன் பாதி நேரம் அமைதியா இருப்பான். எதிராளி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டாலே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். குரல் ஏற்ற இறக்கம், ஒரே மாதிரி பேசுனா தூக்கம்தான் வரும். அதுக்கு முக்கியமான இடங்கள்ல குரலை ஏத்துங்க, சில இடங்கள்ல ரகசியம் சொல்ற மாதிரி குரலை குறைங்க. உடல் மொழி, உங்க கண்கள் பேசணும், உங்க கைகள் பேசணும். நீங்க சொல்றதை விட உங்க எனர்ஜி தான் மத்தவங்களுக்கு புரியும். நிறைய பேருக்கு பயம், நான் பேசுனா யாராவது சிரிப்பாங்களோன்னு. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தப்பா பேசி யாராவது சிரிச்சா அது அவங்க பிரச்சனை, உங்க பிரச்சனை இல்ல. பயத்தை விட உங்க லட்சியம் பெருசா இருந்தா பேச்சு தானா வரும். கண்ணாடிய பார்த்து பேசுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க. பேச பேசதான் பேச்சாற்றல் வளரும். 2026ல மௌனமா இருக்கிறது தங்கம் இல்ல, அது உங்க வளர்ச்சிக்கு தடை. சோ நண்பர்களே, உங்க வார்த்தைகளுக்கு உயிர் கொடுங்க. உங்க பேச்ச ஒரு ஆயுதமா மாத்துங்க. கடின உழைப்ப குறைச்சு உங்க பேச்சாற்றலை வளர்த்துக்கிட்டா 2026ல பணம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு நீங்க பேச போற அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன? யாருக்கிட்ட உங்க ஐடியாவை சொல்ல போறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த இறுதி ராஜதந்திரத்தோட உங்களை சந்திக்கிறேன். அப்டேட் ஆயிருங்க, பணத்தை ஈர்க்குங்க. ராஜதந்திரம் 10. பேராசையை தவிர்த்தல். The trap of greed versus the path of wealth. நண்பர்களே, இன்னைக்கு காலையில உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுப்போம். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, ஒரே வாரத்துல உங்க பணம் டபுள் ஆகும். நீங்க என்ன செய்வீங்க? நிறைய பேர் அதை ஆர்வமா கிளிக் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் பேராசை அப்படிங்கிற ஒரு சின்ன மிருகம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. 2026ல பணத்தை ஈர்க்கிறத விட முக்கியமானது, கஷ்டப்பட்டு ஈர்த்த பணத்தை ஒரு முட்டாள்தனமான பேராசையால இழக்காம இருக்கிறது தான். இந்த தொடரோட இறுதி ராஜதந்திரம், பேராசையை தவிர்த்து பெரும் செல்வத்தை அடைவது எப்படி? முதல்ல நாம ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும்.
லட்சியம் அப்படிங்கிறது ஒரு செடிய நட்டு அதுக்கு தண்ணி ஊத்தி அது மரமாகி பழந்தர்ற வரைக்கும் காத்திருக்கிறது. ஆனா பேராசை அப்படிங்கிறது இன்னைக்கு நட்ட செடி நாளைக்கே பழந்தரணும்னு நினைச்சு அதோட வேரையே வெட்டி பார்க்கறது. 2026ல ஸ்கேம்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆன்லைன் ட்ரேடிங், கிரிப்டோ மோசடிகள்னு ஈஸி மணி ஆப்ஸ்னு எக்கச்சக்க பொறிகள் இருக்கு. கடினமா உழைக்காதேன்னு நான் சொல்றது புத்திசாலித்தனமான உழைப்புக்காக தானே தவிர சோம்பேறித்தனமா இருந்துட்டு குறுக்கு வழியில போறதுக்காக இல்ல. குறுக்கு வழி எப்பவும் ஒரு பெரிய குழியில தான் முடியும். ராஜதந்திரிகள் மெதுவா போவாங்க, ஆனா தெளிவா போவாங்க. நிதானமே ஒரு ராஜதந்திரம். பணம் அப்படிங்கிறது ஒரு காந்தம் மாதிரி. நீங்க அதை துரத்திக்கிட்டே ஓடுனா அது தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க தகுதியுள்ள ஒரு ஆளுமையா மாறும்போது பணம் உங்களை தேடி வரும். பேராசை இருக்கிறவங்க சீக்கிரம் பணக்காரனாகணும்னு நினைச்சு தெரியாத பிசினஸ்ல முதலீடு செய்வாங்க, இல்லனா பேராசையில தப்பான முடிவுகளை எடுப்பாங்க. ராஜதந்திரம் என்னன்னா, ஒரு வருஷத்துல கோடீஸ்வரன் ஆகிறத விட அடுத்த 10 வருஷத்துக்கு உங்க வருமானம் நிலையா வளர்றதுக்கான சிஸ்டமை உருவாக்குங்க. 2026இன் எக்கானமில சஸ்டெய்னபிலிட்டி, அதாவது நிலைத்தன்மை தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு அழியிற பணம் உங்களுக்கு தேவையில்லை. இது என்னடா பணத்தை ஈர்க்கிறத பத்தி பேசிட்டு இப்ப போதும்னு சொல்றீங்களேன்னு யோசிக்கிறீங்களா? உண்மை என்னன்னா, பேராசை உங்க கண்ணை மறைச்சிடும். ஒரு நல்ல டீல் வரும்போது கூட இன்னும் அதிகமா கிடைக்குமோன்னு பேராசப்பட்டா இருக்கிற டீலும் கைவிட்டு போயிடும். சரியான நேரத்துல லாபத்தை எடுத்துட்டு வெளியே வர தெரிஞ்சவன் தான் நிஜமான பிசினஸ் மேக்னெட். உங்க தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அந்த தேவைக்கு மேல வர்ற பணத்தை சமூகத்துக்கோ அல்லது அடுத்தடுத்த முதலீடுகளுக்கோ பயன்படுத்த கத்துக்கோங்க. பேராசையை விட்டவன் தான் நிம்மதியா தூங்குவான். நிம்மதியா தூங்குறவன் தான் அடுத்த நாள் தெளிவான முடிவுகளை எடுப்பான். நண்பர்களே, இந்த 10 பகுதிகள்ல நாம பல விஷயங்களை பார்த்தோம். தகுதி உயர்த்துதல், காலத்தின் மதிப்பு, மௌன ரகசியம், இடமாற்றம், உறவுகளை தவிர்த்தல், பலவீனத்தை மறைத்தல், முதலீடு, ரிஸ்க், பேச்சாற்றல், இப்போ 10 பேராசையை தவிர்த்தல். இந்த 10 ராஜதந்திரங்களும் ஒரு சங்கிலி மாதிரி. இதுல ஒன்னு உடைஞ்சாலும் உங்க வெற்றி முழுமையடையாது. 2026ல நீங்க ஒரு பணத்தை ஈர்க்கும் காந்தமா மாறணும்னா இந்த 10 கட்டளைகளையும் உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. வாழ்க்கை ஒரு அழகான பயணம். பணத்துக்காக மட்டும் அதை வாழாதீங்க, ஒரு நோக்கத்துக்காக வாழுங்க. நீங்க பணத்தை தேடி ஓடுறத நிறுத்திட்டு உங்க தகுதியை உயர்த்தும்போது உலகமே உங்க காலடியில இருக்கும். இந்த 10 வீடியோக்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் போடுங்க. உங்க வாழ்க்கைய மாத்தின அந்த ஒரு ராஜதந்திரம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு புதிய தொடர்ல புதிய ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அப்டேட் ஆயிருங்க. பணத்தை ஈர்க்குங்க. ராஜதந்திரம் 11. மாற்றத்தை ஏற்றல். தி ஆர்ட் ஆஃப் அடாப்டபிலிட்டி. நண்பர்களே, ஒரு காலத்துல உலகத்தையே ஆண்ட நோக்கியா கம்பெனி ஏன் காணாம போச்சு? கோடாக் கேமராக்கள் இப்போ எங்க இருக்கு? அவங்க கிட்ட பணம் இல்லையா, இல்லை உழைப்பு இல்லையா? ரெண்டுமே இருந்தது. ஆனா அவங்க கிட்ட இல்லாத ஒரே ஒரு விஷயம், மாற்றத்தை ஏத்துக்கிற மனப்பக்குவம். நாம தான் ராஜா, நாம பண்றது தான் சரின்னு அவங்க பழைய இடத்திலேயே நின்னப்போ காலம் அவங்கள ஓரங்கட்டிட்டு முன்னாடி போயிடுச்சு. 2026ல நீங்க பணத்தை ஈர்க்கணும்னா நீங்க ஒரு பாறை மாதிரி உறுதியா இருக்கக்கூடாது, ஒரு தண்ணி மாதிரி நெகிழ்வா இருக்கணும். இன்னைக்கு ராஜதந்திரம் மாற்றத்தை எப்படி லாபமா மாத்துறது. கடினமா உழைக்கிறவங்க எப்பவும் ஒரே பாதையில தான் ஓடுவாங்க. ஆனா காலம் அந்த பாதையை மூடிட்டு வேற ஒரு ஹைவேயை திறந்திருக்கும். இப்ப வந்த மாற்றம், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடை வச்சிருந்தா போதும் கஸ்டமர் வருவாங்க. ஆனா இன்னைக்கு உங்க கடை அவங்க போனுக்குள்ள ஆன்லைன்ல வரணும். முன்னாடி கை வேலை செஞ்சா காசு, இப்போ AI கூட வேலை செஞ்சாதான் காசு. மாற்றம் அப்படிங்கிறது ஒரு புயல் மாதிரி. அந்த புயலை தடுக்க பார்த்தா நீங்க விழுந்துடுவீங்க. ஆனா அந்த புயல்ல ஒரு விண்டுமில் வச்சா நீங்க மின்சாரம் தயாரிக்கலாம். அதாவது மாற்றத்தை எதிர்க்காதீங்க, அத உங்க வருமானத்துக்கான வாய்ப்பா மாத்துங்க. 2026ல ஜெயிக்கிறதுக்கு கத்துக்கிறத விட கத்துக்கிட்டத மறக்கிற கலை ரொம்ப முக்கியம். நம்ம பல பேர் பழைய காலத்து ஐடியாக்களை இன்னும் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். படிச்சாதான் வேலை, வேலை செஞ்சாதான் காசு, இது பழைய வெர்ஷன். திறமை இருந்தா வாய்ப்பு,
அந்த வாய்ப்பு மூலமா பாசிவ் இன்கம். இதுதான் 2026 வெர்ஷன். உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வாங்க. ஒரு புது டெக்னாலஜி வருதா, முதல் ஆளா போய் அதுல இறங்குங்க. ஒரு புது பிசினஸ் மாடல் வருதா, அதை சோதிச்சு பாருங்க. வேகம் முக்கியமில்ல, சரியான திசையில மாற வேண்டிய நேரத்துல மாறுகிற வேகம்தான் முக்கியம். ஒரு ஆலமரமும் ஒரு நாணல் புல்லும் இருக்குன்னு வச்சுப்போம். பெரிய காத்து வீசும்போது ஆலமரம் மத்தபடி நிக்கும். ஆனா காத்து பலமா இருந்தா வேரோட சாஞ்சிடும். ஆனா அந்த நாணல் புல் காத்து வர்ற திசைக்கு ஏத்த மாதிரி வளையும். காத்து போனதும் மறுபடி நிமிர்ந்து நிக்கும். பிசினஸ்லயும் இதுதான் நடக்கும். மார்க்கெட் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு டிமாண்ட் இருக்கிற விஷயம் நாளைக்கு இருக்காது. அந்த நேரத்துல ஐயோ போச்சேன்னு அழாம அடுத்து என்னன்னு யோசிச்சு உங்க பிசினஸ் மாடலை மாத்திக்கிறீங்க பாருங்க. அங்கதான் நீங்க ஒரு ராஜதந்திரி. பணக்காரங்க எப்பவும் ஒரு கண்ணை எதிர்காலத்து மேல வச்சிருப்பாங்க. அடுத்த 2 வருஷத்துல மக்கள் எதை விரும்புவாங்க, என்ன பிரச்சனைய உலகம் சந்திக்க போகுது அப்படின்னு யோசிச்சு இப்பவே உங்களை தயார்படுத்திக்கோங்க. மாற்றம் வரும்போது பயப்படாதீங்க. அது உங்க பழைய வெர்ஷனை டிலீட் பண்ணிட்டு ஒரு பவர்ஃபுல் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ண வந்திருக்கிற ஒரு அப்டேட்னு நினைங்க. மாற்றத்தை ஏத்துக்கிறவன் தான் வரலாற்றை எழுதுறான். சோ நண்பர்களே, காலத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்க மாத்திக்க ரெடியா? பழைய முறைகளை விட்டுட்டு புதிய உலகத்துக்குள்ள நுழைய போற அந்த ஒரு மாற்றம் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. மாற தயங்காதீங்க. மாறாதது மாற்றம் மட்டும்தான். இந்த தொடர் இதோட முடியல. உங்க வாழ்க்கையில இந்த ராஜதந்திரங்களை செயல்படுத்தும் போதுதான் ஒரு புது ஆரம்பம் உருவாகுது. அடுத்த அதிரடி தொடர்ல சந்திப்போம். அப்டேட்டா இருங்க. மாற்றத்தை ஏத்துக்கிட்டு பணத்தை ஈர்க்குங்க. ராஜதந்திரம் 12 குருவை நாடுதல். த ஷார்ட்கட் டு சக்சஸ். நண்பர்களே, நீங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போறீங்க. அங்க ஒரு பக்கம் புலி இருக்கு, ஒரு பக்கம் குழி இருக்கு. நீங்க நானே வழி கண்டுபிடிச்சுப்பேன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் முட்டி மோதி காயம்பட்டு வெளியே வர்றது புத்திசாலித்தனமா? இல்ல ஏற்கனவே அந்த காட்டுக்குள்ள போய் ஜெயிச்சு வந்த ஒருத்தரோட கைய பிடிச்சிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வர்றது புத்திசாலித்தனமா? நம்ம ஊர்ல சுயம்பு, செல்ஃப் மேட் அப்படின்னு சொல்றத ஒரு பெருமையா நினைப்போம். ஆனா 2026ல எல்லாரும் ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கும்போது நீங்க சக்கரம் கண்டுபிடிக்கிறதுல நேரத்தை வீணாக்காதீங்க. இன்னைக்கு ராஜதந்திரம் ஒரு சரியான குருவை தேடி பிடிச்சு உங்க வெற்றியை எப்படி வேகப்படுத்துறது? கடினமா உழைக்கிறவங்க எல்லா தப்பையும் தாங்களே செஞ்சு அதிலிருந்து பாடம் கத்துக்க நினைப்பாங்க. ஆனா ராஜதந்திரிகள் மத்தவங்க செஞ்ச தப்புல பாடம் கத்துக்குவாங்க. ஒரு மென்டார் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையோட ஜிபிஎஸ் மாதிரி. நீங்க போக வேண்டிய பாதையில எங்க டிராஃபிக் இருக்கு, எங்க செக் போஸ்ட் இருக்குன்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். நீங்க 10 வருஷத்துல அடைய வேண்டிய இலக்க ஒரு சரியான குரு இருந்தா வெறும் 2 வருஷத்துல அடைய முடியும். நீங்க பண்ற தப்ப சுட்டிக்காட்டவும் உங்க தன்னம்பிக்கை குறையும்போது உங்களை தட்டி எழுப்பவும் ஒரு ஆள் கூட இருந்தா பணம் உங்களை தேடி வர்ற வேகம் 10 மடங்கு அதிகமாகும். முன்னாடியெல்லாம் குருவை தேடி மலை ஏறி போகணும். ஆனா 2026ல குரு உங்க போனுக்குள்ளேயே இருக்காங்க. நேரடி குரு. உங்க துறையில ஜெயிச்ச ஒருத்தரை நேரடியா அணுகுங்க. அவருக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. இல்லனா அவர் நடத்துற ஒர்க் ஷாப்ல கலந்துக்கோங்க. டிஜிட்டல் குரு. ஒருத்தர் எழுதிய புத்தகங்கள், அவரோட வீடியோக்கள், அவரோட பாட்காஸ்ட், இது எல்லாமே ஒரு வகை குருதான். முதலீடு. இலவசமா கிடைக்கிற அறிவுக்கும் நீங்க பணம் கட்டி கத்துக்கிற அறிவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு கோர்ஸ்ல சேர்றது அப்படிங்கிறது அந்த குருவோட 20 வருஷ அனுபவத்தை நீங்க விலைக்கு வாங்கறதுக்கு சமம். பணத்தை சேமிக்கிறத விட பழத்தை சேமிக்க பழகுங்க. குருவை நாடுறதுல இருக்கிற மிகப்பெரிய தடை நம்ம ஈகோ. எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற தலைக்குள்ள புதுசா எதுவும் ஏறாது. ஒரு மென்டார் கிட்ட போகும்போது ஒரு காலி பாத்திரம் மாதிரி போங்க. அவர் சொல்ற கசப்பான உண்மைகளை ஏத்துக்கோங்க. அவர் போடுற திட்டத்தை அப்படியே செயல்படுத்துங்க. எக்ஸிகியூஷன். யார் ஒருத்தர் சிறந்த சீடனா இருக்காரோ அவரால தான் ஒரு நாள் சிறந்த தலைவனா மாற முடியும். 2026ல உங்களை வழிநடத்த ஒருத்தர் இல்லனா நீங்க ஒரு திசை தெரியாத படகு மாதிரி தான். ஒரு குருவை நீங்க நாடும்போது அவரோட அறிவு மட்டும் உங்களுக்கு கிடைக்காது, அவரோட நெட்வொர்க்கும் உங்களுக்கு கிடைக்கும். அவர் அறிமுகப்படுத்துற ஒரு நபர் உங்க வாழ்க்கையவே மாத்தலாம். யார் கூட இருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம மதிப்பு என்னன்னு தீர்மானிக்கும். பெரிய இடத்த தொடர்பு வேணும்னா அந்த இடத்துல இருக்கிற ஒரு குருவோட விரல பிடிச்சுக்கோங்க. கடின உழைப்பை விட இந்த தொடர்பு தான் உங்களை சீக்கிரம் பணக்காரனாக்கும். சோ நண்பர்களே,
தனியா போராடி தோற்காதீங்க. உங்களுக்கான வழிகாட்டியை கண்டுபிடிங்க. உங்க வாழ்க்கைய மாத்துன அல்லது நீங்க ரோல் மாடலா நினைக்கிற அந்த குரு யாரு? அவரோட பேரை கமெண்ட்ல போடுங்க. அவருக்கு இந்த வீடியோ மூலமா ஒரு நன்றியை தெரிவிங்க. இந்த கடினமாக உழைக்காதே தொடர் உங்களுக்கு ஒரு நல்ல குருவா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த 12 ராஜதந்திரங்களையும் கடைப்பிடிங்க. 2026 உங்களுக்கான ஆண்டா மாறும். அடுத்த அதிரடி வீடியோக்கள்ல சந்திப்போம். அப்டேட்டா இருங்க. ஒரு நல்ல வழிகாட்டியோட பணத்தை ஈர்க்குங்க. நண்பர்களே, கடினமாக உழைக்காதே. இந்த வார்த்தையை நான் சொன்னப்போ நிறைய பேர் அதிர்ச்சியானீங்க. ஆனா இன்னைக்கு 12 ராஜதந்திரங்களையும் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சொன்னது சோம்பேறித்தனத்தை பத்தி இல்ல, புத்திசாலித்தனமான பேரரசை, அதாவது ஸ்மார்ட் எம்பையரை உருவாக்குறத பத்தி. நாம தகுதி உயர்த்துதல் பத்தி பேசினோம், மௌனத்தோட பவரை பார்த்தோம், தேவையற்ற உறவுகளை வெட்டினோம், கடைசியா ஒரு குருவை நாடுறது எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம். இது வெறும் வீடியோக்கள் இல்ல, 2026ல நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு போர் வரைபடம். இப்போ இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்கும், இதெல்லாம் சரிதான், ஆனா என்னால முடியுமா? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே, எனக்கு அந்த அளவுக்கு பின்னணி இல்லையேன்னு. அதே குரல் தான் பல வருஷமா உங்கள ஒரே இடத்துல கட்டி போட்டிருக்கு. 2026இன் உலகம் உங்ககிட்ட டிகிரி கேட்கல, உங்க அப்பாவோட பேரை கேட்கல, உங்ககிட்ட இருக்கிற திறமையையும் அப்டேட்டையும் தான் கேக்குது. கடினமா உழைக்கிறவன் இன்னும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பான். ஆனா ராஜதந்திரத்தை கத்துக்கிட்ட நீங்க அந்த வட்டத்தை உடைச்சு வெளியே வரப்போறீங்க. ஏன்னா நீங்க இப்போ வெறும் ஆள் இல்ல, நீங்க ஒரு சிஸ்டம். இந்த லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் சேனலோட நோக்கமே இதுதான். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும், ஒவ்வொரு உழைப்பாளியும் வெறும் வேலைக்காரனா மட்டும் இருக்கக்கூடாது. அவன் ஒரு படைப்பாளியாவோ ஒரு முதலாளியாவோ மாறணும். நாம ஏன் தமிழ்ல இத பேசுறோம்? ஏன்னா நம்ம மொழியில அறிவை கத்துக்கும்போது அது நேரா நம்ம இதயத்துக்கு போகுது. இங்க நாம வெறும் பிசினஸ் பேசல, உங்க வாழ்க்கையோட தரத்தை, குவாலிட்டி ஆஃப் லைஃபை உயர்த்த பேசுறோம். பணம் சம்பாதிக்கிறது தப்புன்னு இங்க நிறைய பேர் சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், தர்மமான வழியில புத்திசாலித்தனமா நீங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது தான் நீங்க இந்த சமூகத்துக்கு செய்யற மிகப்பெரிய உதவி. இந்த 12 ராஜதந்திரங்களை நீங்க பார்த்ததோட நிறுத்திக்க போறீங்களா இல்ல செயல்படுத்த போறீங்களா? இன்னைக்கு ஒரு சபதம் எடுங்க. உங்க நேரத்தை வீணாக்குற ஒரு பழக்கத்தை விடுங்க. உங்க தகுதியை உயர்த்த ஒரு புத்தகத்தையாவது படிங்க. உங்க பணத்தை உங்களுக்காக உழைக்க வைக்க ஒரு சின்ன முதலீட்டையாவது செய்யுங்க. இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல போய் நான் மாறத் தயார் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. உங்க கமெண்ட் தான் உங்க வெற்றிக்கான முதல் கையெழுத்து. நீங்க கமெண்ட் பண்ற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஒரு எனர்ஜி. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய பொருளாதார புரட்சியை தமிழ்நாட்டுல உருவாக்குவோம். 2026 உங்களுக்கானது. இந்த 12 ராஜதந்திரங்களும் உங்க ஆயுதங்கள். இனிமே நீங்க பணத்தை தேடி ஓட வேண்டாம். பணம் உங்களை தேடி வரும் அளவுக்கு உங்களை நீங்க செதுக்கிக்கோங்க. இந்த தொடர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. ஏன்னா நாம மட்டும் ஜெயிச்சா அது வெற்றி இல்ல, நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஜெயிக்க வச்சாதான் அது நிஜமான சாதனை. மீண்டும் ஒரு அதிரடி தொடர்ல இன்னும் ஒரு பவர்ஃபுல் ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அப்டேட்டா இருங்க. ராஜதந்திரத்தோட பணத்தை ஈர்க்குங்க. இது உங்கள் லைஃப்ஸ் லேர்ன் தமிழ். நன்றி, வணக்கம்.